வா 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 வா. அப்படியே ஒரு டிஷர்ட். வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வாசா நில்லு. இந்த உன் முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்தா நீ என்ன பண்ண போறேன்னு தெரியும் அப்படின்னா அதுதாங்க. இந்த ஹாப்பினஸ் எப்போ வரும்னா பைக் டெலிவரி எடுக்கும் போது வரும். அந்த மாதிரி தான் வந்து பண்ணி இன்னைக்கு நம்ம பைக் டெலிவரி எடுக்க போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த பைக்கை வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம டெலிவரி எடுக்க போறோம். எங்க எடுக்க போறோம்னு வந்து பண்ணா நம்ம செல்வி மோட்டார்ஸ்ல தான் எடுக்க போறோம். டார்லிங், நம்ம கடை எங்க இருக்கு? சைதாப்பேட்ல இருக்கு. சைதாப்பேட்ல பஜார் ரோட்ல இருக்குங்க. ஸோ ஆக்சுவலி டிடிஎஃப் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நம்ம செல்வி மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு பைக் வாங்கியிருந்தேன். என்ன பைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா KTM RC390 BS3 பைக். முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருப்பேன் தெரியுங்களாங்க. டிடிஎஃப் இந்த மாதிரி ஒரு BS3 பைக் வாங்கி அந்த எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு 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 ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வாங்கியிருந்தேன். ஏன் வாசா பிளாக்ல எல்லாம் காட்டலன்னா ஆக்சுவலி டிடிஎஃப் அந்த வண்டி வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விற்கலாங்கிறது தான் பிளான். அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டேன்னா நம்ம பசங்கள்லாம் வந்து பண்ணா நீங்க அன்பு வச்சிருவீங்க. நானே ரொம்ப நல்லா பழகிட்டு விற்க மாட்டேன். இது வரைக்கும் நம்ம எதுவுமே வித்தது கிடையாது. ஸோ அதனால விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னாங்க, இவர்கிட்டயே வாங்கினேன், இவர்கிட்டயே வித்துட்டேன், அதே காசுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நான் எந்த ஒரு டேமேஜஸும் எதுவும் பண்ணல. ஏன்னா பெருசாவே நாங்க ஓட்டல. ஸோ அதனால ஆனா என்னன்னா ஃபுல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டேன். டார்லிங் எப்படி இருந்துச்சு வண்டி அதுக்கப்புறம்? பக்காவா இருந்தது ப்ரோ. ஸோ அதே மாதிரி வந்து பண்ண இன்னைக்கு வந்து பண்ண கிட்டத்தட்ட இந்த பைக் வாங்கணும்னு கிட்டத்தட்ட பல வருஷம் ஆசைங்க. ஃபர்ஸ்ட் R15 செலக்ட் பண்ணிருப்பேன் டார்லிங். அப்போல இருந்து பிளான் R3 வாங்கணும்னு. பட் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ப்ராப்ளம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியல. முன்னாடி வந்து கவாசாக்கி Z250 இருக்கும் சொல்லும். ஐயோ ரொம்ப பிடிக்கும். ஐயோ இவன் வேற செல்லன்னு சொன்னா எல்லாரும் டேய் அவன் உனக்கு விட பெரிய பையனான்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க. ஆக்சுவலி என்கிட்ட சின்ன பையன் தாங்க சொன்னான். ஆனா ஸோ வந்து அது இவர் என்ன தம்பி, நான் உங்களுக்கு தம்பி தம்பின்னு சொல்லி என் தலையில பூதிச்சாரு. அதனால அந்த ஒரு வார்த்தை வந்துருது. ரொம்பலாம் டிஃபரன்ஸ் இல்ல ப்ரோ. உன்னோட ஒரு வயசு அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா பெரியவங்களை நான் செல்லன்னு கூப்பிட மாட்டேன்ல, அண்ணான்னு தானே கூப்பிடுவேன். ஆமா, ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு R15 போகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா Z250 வாங்கணும், R3 வாங்கணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Z250 வாங்கணும்னு ஆசை. Z250 வாங்க பட்ஜெட் இல்ல, செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கணும். அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ ட்ரை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரேட் ஜாஸ்தியா இருந்துச்சு. சரி R3 வாங்கலாம் நினைச்சா ரேட் ஜாஸ்தியா இருந்துச்சு. டியூக் 250 வாங்கலாம் நினைச்சா ரேட் ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு தங்கமான பைக் வந்து பாத்தீங்கன்னா R15 V3 தான். அதனால தான் வந்து பண்ண செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறத்துலேருந்து R3, அது யாரோ ஒருத்தங்க R3 பைக்கை ஓட்டி கூட உங்களுக்கு காமிக்கும் போது ஐயோ டிடிஎஃப் அப்படி இருக்குங்க சூப்பரா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரேஸ் ட்ராக்ல ஜாயின் பண்ணக்கப்புறம் கன்ஃபார்மாக வாங்கியே தீரணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு வந்து பண்ணா ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸிங்காக இருக்கணும், ரொம்ப நல்ல வண்டியாக இருக்கணும், ஒரு கரெக்டான இடத்துல எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் வந்து பண்ண நம்ம செல்வி மோட்டார்ஸில் காண்டாக்ட் பண்ணோம், பேசணும். அதுக்கப்புறம் பிரதர் கிட்ட சொன்னேன், எனக்காக வண்டி எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா வண்டி எனக்கு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேல ஆச்சுல. 2 மந்த்ஸ்க்கு மேலேயே வண்டி எடுத்துட்டாருங்க. பட் நம்ம வந்து பண்ண கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தனால நம்மளால வர முடியல. ஸோ பிரதர் எனக்காக வந்து பண்ண பைக்கை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நம்ம அஜீஷ் வீட்ல இருந்து கிளம்பிட்டோங்க. இங்க இருந்து சைதாப்பேட் ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஆக்சுவலி இப்போ போற வழியில வந்து பண்ண நம்ம கார்த்தி தம்பியை மட்டும் கூப்பிட்டு போயிடலாம். ஆக்சுவலி காலையிலே நேரமா கிளம்பி வரேன்னு சொன்னானுங்க, பட் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நேற்று டாட்டு போட்டானுங்க. டாட்டு போட்டதுல உடம்பு சரியில்லாம ஏதாவது போயிடுச்சான்னு சொல்லி தெரியல. போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போங்க. அண்ட் வந்து நம்ம சேனலுக்கு வணக்கம், சப்ஸ்கிரைப் தட்டிட்டுக்கோங்க. அண்ட் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னு வந்து பண்ணா ஒரு டெலிவரி கிடையாது, கிட்டத்தட்ட 3 டெலிவரி வெயிட்டிங். இல்ல புரியல அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, டீடைல்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கார்த்தி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லாக் கனெக்ட் பண்றீங்க. டே கதவு தரங்கடா. வணக்கம் பிரதர். சைக்கோ எங்கடா? தூங்குறானா கார்த்தி? யாரா இவன்? டே கார்த்தி வாடா, டெலிவரிக்கு டைம் ஆயிடுச்சுடா. ஓ டாட்டு போட்டனால வலிக்குதாங்க. என்னடா ஒன்றுமே புரியலையேடா. ஓ ஹெல்மெட்டு, இப்போ புரியுது. ஓ ஹெல்மெட் பிராண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் போட்டியா? கொஞ்சம் லைட்டில் தூக்கி காட்டுறேன், எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது ஒன்றும். நல்லா இருக்குடா. எப்படி இருக்கு வலி? சரி வா, டெலிவரிடா. பா ஒரு டிஷர்ட் போட்டு தூங்கிட்டே போகலாம். காரில் தான் போகிறோம். வா, பேண்ட் போட்டிருக்கியா, ட்ராயர் போட்டிருக்கியா? வா 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 வா. அப்படியே ஒரு டிஷர்ட் போட்டு படு போதும். அப்படியே போகிற வழியில் டேரக்டர் வர சொல்லியிருக்காரு, அவரையும் பாட்டு போயிடுவோம். இந்த பாம்பு சட்டை, ஆஹா இந்த மாதிரி நானும் ஒன்று வாங்கணும்டா. அப்படியே காரில் ஏறுவா. நீ எனக்கும் வேலை இருக்குடா. போன உடனே வர்றதாண்டா. நான் வேறு மதுரை கிளம்பணும். ஃபேஸ் வாஷ்லாம் வேணாண்டா, போகிற வழியில் வாட்டர் பாட்டில் வாங்கி பண்ணிக்கலாம்டா. இங்கே டேய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா டேரக்டர். 5 நிமிஷம் டைமில் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வா. ஆக்சுவலி வந்து நம்ம டேரக்டர் வேறு வர சொல்லியிருக்காருங்க.
போகிற வழியில் வந்து பண்ண நம்ம டேரக்டர் சாரையும் பார்த்துட்டு தான் போகணும். ஓகேங்க. ஸோ வந்து தம்பி கிளம்பிட்டு போகும்போது வந்து பண்ண வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி கார்த்தி வீட்டுக்கு இப்படி பாட்டுக்கு நான் பாட்டுக்கு ஜாலியாக வந்துட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்கள் காவலுக்கு மாப்பிள்ளையை எப்படி போட்டு வச்சுருக்கானுங்கன்னு. ஸோ அட்லாஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளம்பிட்டானுங்க பசங்க. பரவாயில்லப்பா. நம்ம தாருதா? ஆமாண்டா. ரொம்ப என்ன எரியுது? டேய் நார்மலாகவே எரியுதுடா. அது வேற கருப்பு கலரில் போட்டு வந்திருக்கேன். நான்லாம் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி எல்லாமே கேட்டேன்னா நான் அது 28 hours பண்ணாங்களா உங்களுக்கு? 28 மணி நேரம் 27 நிமிஷம் நினைக்கிறேன். 28 மணி நேரமும் நான் ஸ்டாப்பாக வந்து பசங்களுக்கு ரெஸ்ட் விடாமல் நீங்கள் பாட்டு லேப்டாப்பில் வந்து இது பண்ணிட்டு இருந்தீங்களா? எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் பாட்டுன்னு போட்டுட்டு இருந்தா. அப்புறம் லாஸ்ட்ல வந்து சொன்னாரு அது சென்டரா நீங்க வந்து நடுவுல நிப்பீங்களா, அதுக்கு மட்டும் தான் வந்து 3 கோடு 4 கோடு இது போட்டு இருந்தாங்க. 3 கோடுனா டார்க்கா அது போட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலி அதுலதான் பெயின் அதிகமா இருந்துச்சு அவங்களுக்கு. இல்ல எதுல பெயின் அதிகமா இருந்துச்சுன்னா முடி. ஒருத்தவங்களுக்கும் நம்ம பசங்களோட முடி கிட்டத்தட்ட ஒரு ஆளோட முடியே அவ்வளவு வலிக்கும். நம்ம முதுகு பின்னாடி 32 பசங்க இருக்காங்க. 32 பசங்களுக்கு முடி போடுவாங்க. 32 பசங்க ஒரு 20-25 பேருக்கு முடி ஹெல்மெட் அப்படி இப்படி எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஆயிடுச்சு. நான் உன்னை கேக்குறேன் தலை எப்படி நீங்க படுத்தீங்க? எனக்கு அது மட்டும் அதான் எனக்கு என்னன்னு எனக்கே தெரியலங்க. ஒரு மாதிரி நான் ஒரு சூப்பர் மேனோ இப்படி எல்லாம் நான் உணர்றேன். எப்படி நான் இவ்வளவு வலி தாங்குறேன்? என் கைய நார்மலா உடல் வலியும் சரி மன வலியும் சரி சேர்த்து தான் சொல்றேன். சிங்கம்டா அமர் ஒரு சிங்கம்டா. அண்ட் வந்து இன்னைக்கு எப்படியோ செல்லம் ரொம்ப ஆசைப்பட்ட பைக் வாங்க போறேன்டா. ஆக்சுவலி சூப்பர் பைக்குங்க. R3 வந்து பார்த்தா ஒரு சூப்பரான சூப்பர் பைக் தாங்க. பா என்ன மாதிரி பைக்கு, ட்வின் சிலிண்டர் பைக்கு. CBR 250 RRன்னு ஒரு பைக் இருக்கும் தெரியுமாப்பா? அதுவும் வந்து பண்ண ட்வின் சிலிண்டர். ஆனா அந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச்சே பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம பைக் R15 V3 வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜெட் 250 R3 எல்லாம் பிளான் பண்ணோம்ல. அப்போ வந்து இந்த 250 RR வந்து பண்ண ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி அப்படியே இது காமிச்சிட்டு இருந்தானுங்க, ஜோக் காமிச்சிட்டு இருந்தானுங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. போடா நீங்க வாங்க விடவும் மாட்டீங்க, விட்டாலும் ரேட்டு ஜாஸ்தி. அதுவும் இல்லாம வண்டி எப்படி எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்களா? வண்டி எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க? ஃபுல்லா மாடிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ண போறேன். அது வந்து நம்ம ரோட்லயே ஓட்ட போறது கிடையாது. ட்ராக் ஒரு டெம்போ வரும், டெம்போல வந்து தூக்கி போடுவோம், டெம்போல இருந்து ட்ராக்கு கட்டு போவோம், மறுபடியும் ட்ராக்ல இருந்து எடுத்துட்டு வருவோம், மறுபடியும் வந்து பண்ண வீட்டுல கொண்டு வந்து பார்க் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம வாங்க போற வண்டி வந்து பண்ண ஒன்லி ட்ராக் பர்பஸ்ங்க. வெறித்தனமா மாடிஃபை பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணுவீங்க? மாப்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். நீ சொல்லக்கூடாது. நீ வாய் திறந்தா அது தப்புடா. என்னடா இது, உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் எனக்கு ஒரு ரூல்ஸா? சட்டங்கிறது பொதுந்தானப்பா சொன்னீங்க. ஓகே டிடிஎம்ஸ் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பிளாக் கண்டினியூ பண்றேங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதரோட கடையோட டீட்டெயில்ஸ் லொகேஷன்ஸ் எல்லாமே தந்துடுறேன். ஓ எவ்வளோ கடல் மாதிரி இருந்துச்சுங்க தம்பி கடை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ஐபிஎல் மூவி டேரக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடலாம். இந்த வாட்டி நிறைய பாப்பர்ஸ் வாங்கிட்டு போக போகிறேன். நல்ல வேலை இந்த அஜி பையன் ஆக்சுவலி காரைக்குடிக்கு போயிட்டாங்க. நல்ல விஷயம் என்ன சொல்ல வந்தாங்கன்னா இந்த பாப்பர்ஸ் அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றிக்கலாம். எனக்கு இந்த பாப்பர்ஸ் வெட்டிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கேக் வெட்டுறது பிடிக்காது, ஆனால் இந்த பாப்பர்ஸ் வெட்டிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த அஜி பையன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு விட்டுருவோம். பட் அஜி இல்லாமல் பைக் டெலிவரி எடுக்கிறோம், அதுதான் வருத்தமாக இருக்குது. பிக்கப் டைமில் ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் 2:39 ஆச்சு. நம்ம டேரக்டர் சாரை மீட் பண்ணியாச்சு. இது அங்கே தான் எங்கள் தலைவர் இருக்காரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பேட்டரி லைனே வரலையா? டிஸ்பிளேவே காட்டலையா? இப்போ தள்ளி விட்டா ஸ்டார்ட் ஆகிடும்ல. Many hours later. டிக்கெட் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 5:10 ஆச்சுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரே ஒரு சின்ன ஷாட் எடுக்கணும் வாசா வான்னாரு. கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆனால் ஜூன்லேயே ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. ஆனால் எடிட்டிங்கில் ஒரு சின்ன ஒரு மாண்டேஜ் விட்டு போச்சுன்னு இப்போ எடுக்கிறீங்க. எப்போ ரிலீஸ் ஆகும்? இப்போ கொஞ்சம் நல்லா வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடுக்கிறோம். வாசன் படம் வந்து பெரிய படமாக வரணும், நம்ம படம் அப்படிங்கிறதுக்காக இது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் விரைவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் படத்தோட அப்டேட் தரோங்க. எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே சொல்கிறோம். எப்போ சாங் ரிலீஸ் ஆக போகுது, எப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. ரீசெண்டாக அண்ணன் வந்து பண்ண ட்ரெய்லர் காமிச்சாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சீக்கிரமாக விரைவில் நாங்கள் வந்து அப்டேட் தரோம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டிஐ ஒர்க்ஸ்னா எல்லாம் டிஐ ஒர்க் எல்லாம் முடிஞ்சது, எல்லாமே கம்ப்ளீட்டடு. டப்பிங் எல்லாம் கம்ப்ளீட்டட். ஃபைனல் மிக்சிங்கில் போயிட்டு இருக்கு. ஃபைனல் மிக்சிங்கில் செகண்ட் ஹாஃப் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் போயிட்டு, அதாவது இன்னும் கொஞ்சம் கால்வாசி படம் மட்டும் தாங்க இருக்கு. 8வது ரீல் மட்டும் இருக்கு, அதை மட்டும் மிக்சிங் போயிட்டு. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் அப்டேட் தாங்க. கண்டிப்பா எப்பனாலும் ஒரு ஃபோன் பண்ணுங்க, எங்க இருந்தாலும் பறந்து வந்துறேன். சரி, ஓகே. நன்றி. எப்படியோ ஒரு வழியா கார் ரெடி பண்ணியாச்சுங்க. ஏய் நம்ம கடைக்குப்பா.
ரூட் சொல்லுங்களா, எனக்கு தெரியாதே. வந்து விட்டுட்டு ரூட் என்ன கேட்டிங்கன்னா நானா பக்கத்து போயிட்டு ரைட் என்னப்பா காரை சீட் பெல்ட் போடாம டிரைவ் பண்றீங்க? இரு ப்ரோ லைசென்ஸ் இல்லையே. ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்க தெரியுமா இந்த தேசத்துல. ஐயோ சீட் பெல்ட் போடுங்க ப்ரோ, உண்மையாக சீட் பண்ணிடுவாங்க. ஐயோ கடவுளே. ப்ரோ கொள்ளடிக்கிறான் கொலை பண்றானா அவனெல்லாம் நல்லா சுத்துறானே, ஒரு சீட் பெல்ட் குத்தமா ப்ரோ? குத்தம் தான்பா இவங்க அப்படி சொல்லுவாங்க. யார் அது? அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. டிடிஎஃப் அண்ணனோட காண்டாக்ட் நம்பர், கடையோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு ட்ரஸ்டபிளான மோட்டார் சைக்கிள் டீலர்ஷிப் இன் சென்னையில் நம்ம செல்வி மோட்டார்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுங்க. அண்ட் வந்து அண்ணன் கடையில் இஎம்ஐ எடுக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் சென்னை ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் வந்து பண்ண இஎம்ஐ தருவேன்னு சொன்னாங்க. அதனால அஜீஷ் ப்ரூஃப் கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக மாதம் கட்டி டக்குன்னு முடிச்சு விடணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எதுக்கு வாசா உனக்கு ஒரு பைக்கு, நீ ரோட்லேயே ஓட்ட போகிறது இல்லைன்னா ட்ராக்குக்கு கண்டிப்பாக தேவைங்க. இப்போ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் எடுத்தால் தான் நம்ம 2027 நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு போக முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வாடா ஓட்டுறா. ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பண்ணால் நம்ம அப்ராட் எங்கே மலேசியாவில் போய் ரேஸ் ட்ராக் ப்ராக்டிஸில் எடுத்துருக்கணும். ஆமாம் 2027 நேஷனல் சாம்பியன்ஷிப்க்கு நம்ம போகணுன்னா இந்நேரத்துக்கு நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருந்துருக்கணும் நம்ம மலேசியாவில். அன்ஃபார்ச்சுனேட்லி பாஸ்போர்ட்டில் இருந்ததுனால நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலைங்க. பட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கேஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டேன், பாஸ்போர்ட் கிடச்சிடும். அதுக்கப்புறம் ஜம்முன்னு போய் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மலேசியாவில் போய் ட்ராக் ப்ராக்டிஸ் பண்ணிட வேண்டியதான். நல்லா இருக்குங்க கிளைமேட்டு, மழை வருது. ஊட்டினே வருதுப்பா, மழை வருதுங்க நல்லா. ஈவினிங் ஆனாலே நம்ம சென்னையில் இப்போலாம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. வணக்கம், நான் உங்கள் வாசனை. ஐயோ நான் என்ன இன்ட்ரோவில் இருந்து ஆரம்பிச்சிட்டேன். டிடிஎஃப் நம்மளோட செல்வி மோட்டார்ஸ்க்கு நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. அண்ட் வந்து நம்மளோட பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ ரொம்ப நன்றி டார்லிங். ஸோ வந்து ஆல்ரெடி சிரிச்ச மூஞ்சியாக தான் இருந்தேன், லாக் ஆகிடுச்சு. இன்னும் அந்த அளவுக்கு போகல. பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கடல் அளவுக்கு இருக்கிற கடல் மாதிரி இருக்கிற பைக்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் பயங்கர ஹாப்பினஸ். அண்ட் வந்து நம்ம பசங்களாம் வந்திருக்காங்க. உங்களை தானே வ்ளாகில் காட்ட சொன்னீங்க. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இவ்வளோ கூச்ச பையன்லாம் இல்லைங்க, நல்லா பேசுவான். ஆனால் இப்போ வ்ளாக் இருக்கிறதுனால கூச்சமாயிட்டான். ஃபைனலி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட பல நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த பைக். ஸோ எண்ட் ஆஃப் த டேயில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஸ்டேஜில் நிற்குது. இன்னொரு பர்பஸ், ஃபஸ்ட்டு நான் ஒரு பர்பஸ் வச்சுருட்டா. டேய் இது என்னடா புதுசாக கீழே வெடிக்குது? டேய் ஸ்கேம் பண்ணிட்டாங்கடா. ஏய் நாங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா? இப்படி கிழிச்சு சரி வேறு வழி இல்லைன்னு இப்படியே நாங்களே கொட்டிப்போம். ஆமாம் நல்ல பிஸ்னஸ் மேன். நான் சரி இப்போ இது வெடிச்சிட்டா இது போயிடுமே, வெடிக்க வேணாமா? சரி நீங்கள் வெடிக்கிறீங்களா? யாராவது நீ வெடிச்சின்னா வீடியோ யாரும் எடுப்பா எனக்கு போட்டுல. வேறு யாரும் வீடியோ எடுத்துடாதீங்களா, பிளாக்ல ஓட்டிடாதீங்க, ஓகேவா? இப்போ நாங்கள் வெடிக்கிறது இன்னும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். 7 இருக்குது பேலன்ஸ். ஒன்று போயிடுச்சு, 6 இருக்குது பேலன்ஸ். அவ்வளோதான், நம்ம கோட்டா முடிஞ்சுது. சூப்பராக இருக்குப்பா, பரவாயில்ல. எக்ஸாஸ்டே போடாத வண்டி போலையே. ஃபைனலி நம்ம செல்வி மோட்டாரில் நம்ம சைக்கோ ரைடர் பைக் எடுத்துருக்காப்ல ப்ரோ. R3 எப்படி ப்ரோ இருக்கு? செம்மையாக இருக்குது ப்ரோ. நான் இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்தமாரி வண்டி உங்ககிட்ட இருக்குன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாரும் சைடில் கண்ணு வைக்கிறாங்க ப்ரோ. இதனால நீ தான் ப்ரோ ஓட்ட போகிற, லைசன்ஸ் இல்லை வண்டியை ஓட்டுறதுக்கு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ட்ராக்குக்காக எடுத்திருக்கேன் இந்த வண்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் தருதா ப்ரோ? ஆமாம், லைசன்ஸ் இல்லாதவனுக்கு எதுக்கு பைக்கு? லைசன்ஸ் இருக்கிற எனக்கு தான்டா பைக்குங்கிறீங்களா? ஆமாம் இன்னும் உண்மை தானே ப்ரோ. லைசன்ஸே இல்லைனாலும் நாங்கள் ட்ராக்ல பறக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்குக்காக ஒரு தரமான பைக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. 300cc செக்மெண்ட்ல அடிச்சு தூள் கிளப்ப போகிறோம். ப்ரோ போவாது, இது என் பேர்ல இருக்கும்போது எப்படி போகும்? ஆமாம்ல மறந்துட்டேன். நீங்க தப்பா சொல்றீங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். நம்மளுக்காக எடுத்த வண்டி சூப்பரா இருக்கு. ஆனா எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே பெருமாளுக்கு என்ன தத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது பெருமாளுக்கு தத்து கொடுத்த மாதிரி தெரியல. அப்படின்னா என் பேரில் இருந்தால் எல்லாம் போகுதுன்னா என்னடா அர்த்தம்? உண்மையான உங்க பேர்ல வச்சிருந்தா எதுவுமே இருக்காது. லாஸ்ட் படி செட் ஆகும். இல்லைடா இருக்குடா, இருக்குடா, 2 இருக்குடா. சொல்லக்கூடாதுடா. வெரி குட். RC 390 அப்படியா? R15 V3 Z900 எனிவே ப்ரோ சூப்பரா குத்துட்டீங்க வண்டி. ஷார்வேஸ் பைக் கலெக்ஷன்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பரா இருக்கு. பைக் கலெக்ஷன் அதான் நான் சொல்லியே ஆகணுங்க.
செம்ம கலெக்ஷனுங்க, அப்படியே கடல் மாதிரி இருக்கு. அடுத்தது என்னத்துக்கு வெயிட்டிங்னா Z900 எடுக்கலாம். தம்பி வந்து பண்ண Z900 வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்காரு. கண்டிப்பாக நம்மளோட செல்வி மோட்டார்ஸில் தான் இருப்பார். கண்டிப்பா ப்ரோ. வரதெல்லாம் ஒரு செகண்ட்ல விட்டீங்கன்னா நாங்களே. அது போக டிடிஎஃப் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னு வந்து பார்த்துட்டுனா சூப்பர் பைக்குக்கெல்லாம் சொல்லிட்டேங்க. ரொம்ப ரேரான சூப்பர் பைக்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஆனால் அது எப்போ கிடைக்கும் தான் தெரில. வரும்போது தெரியும் நம்ம பவர் என்ன ப்ரோ. ரொம்ப நாள் ஆசைங்க நிஞ்சா H2. நிஞ்சா H2க்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் நிஞ்சா H2க்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். நிறைய மைண்ட் செட்டுக்கு நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். விவசாயம் பண்ண போறேன். ஐபிஎல் பின்னாடி ஒரு கலப்பையை போட்டுட்டு R3லயே வந்து பார்த்துட்டீங்கன்னா மண்ணை உழுக போனேன். ஐபிஎல் மூவி எப்போதான்? ஐபிஎல் மூவி இன்னைக்கு தான் அப்டேட் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கும் ஷூட்டிங் தான் போயிட்டு வராரு ப்ரோ. இல்லை அது ஷூட்டிங்னு சொல்லிடக்கூடாது, அது சும்மா சின்ன மாண்டேஜஸ் மட்டும். ஓகே ப்ரோ. அது அந்த 1 செகண்ட் 0.5 செகண்ட் 2 செகண்ட்ஸ்க்கு டக்கு டக்குன்னு போகும்ல, அந்த மாதிரி சின்ன மாண்டேஜஸ் மட்டும் மிஸ் ஆச்சு. அது மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் அந்த டெம்போ ஒன்று சொல்லியிருந்தேனே, டெம்போல எடுத்துட்டு போனால் ஸ்க்ராச்சஸ் உள்ள அடிப்படும் ப்ரோ. பரவாயில்ல எல்லாம் ஃபைபர் கிட்ட தான் மாற்ற போகிறேன். நான் இருக்கேன், அதுக்கு நான் அதனால தான் நான் சொன்னேன் டெம்போல எடுத்துட்டு போகிறேன்னு சொல்லி. ஓட்டுறதுக்கு ஆள் இருக்கு ப்ரோ. நீ ஏன் ப்ரோ கால ப்ரோ பொத்தி வாங்கினது என்கிட்ட கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. பொத்தி இதுக்கு காம்ப்ளிமெண்டா எக்ஸாஸ்ட்ல கிடையாது. எக்ஸாஸ்டா இந்த வண்டியில எல்லாம் எக்ஸாஸ்ட் போடக்கூடாது. நம்ம ஸ்டாக் கண்டிஷன்ல தான் ஓட்ட போறேன். அப்பதான் இன்ஜின் லைஃப் நல்லா இருக்கும். ஆக்ரோ பாய் போன் வந்திருக்கு ப்ரோ. Z900 கைட்டு வச்சிருக்கேன். இது Z1000க்கு போடுற எக்ஸாஸ்ட் வந்து Z900க்கு போட்டு சொன்னாங்களே, அந்த எக்ஸாஸ்ட் தானே கேக்குறேன். கொன்னுருவேன். தனியா பேசலாமே இந்த மேட்டர். சரி ப்ரோ. அதாங்க பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்க விட்டு போகல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேகலை வந்து பாத்தீங்கன்னா ரோட்லயே ஓடாது. அப்படி சொல்ல வரல, ரோட்ல ஓடாது, ட்ராக்ல தான் ஓடும். பட் இருந்தாலும் R3 எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? ஸ்போர்ட்ஸ் பைக் தானுங்க, ஆனா ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்காது. நேரா நின்று உட்கார வச்சு இப்படி ஹேண்டில் பாரை பிடிச்சி காட்டேன். அங்கே பாருங்க எவ்வளோ அப்ரைட் பொசிஷனில் இருக்கான் பாருங்க. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலுமே நமக்கு அந்த பெயினுங்கிறது ஒரு பெருசாக இருக்காது. நல்லா பட் ஈவன் தோ ரோடுக்கு நீங்கள் அட்வென்ச்சருக்கு லாங் ரைடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்து அட்வென்ச்சர் 390 அந்த மாதிரி எடுங்க. பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஒரே யோசனை. வாயில் மேகலேன்னு வச்சிடக்கூடாது, அப்படிலாம் வைக்க மாட்டேன். நல்லா யோசிச்சு நல்ல முடிவாக எடுக்கலாம். நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்க. பெகசஸ்ன்னு வைக்கலாம்னா ஆல்ரெடி வச்சாச்சு. புது பேராக தான் வைக்கணும், யாருமே வைக்காத பேராக. ஆனால் அது ஒரு மாதிரி நம்மளோட சோல் கூட கனெக்டடான தான் வைக்கணும். ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம செல்வி மோட்டார்ஸில் நம்ம பைக் வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நமக்கு நேம் மாற்றி தான் அனுப்பிச்சி விடுவாங்க. பழைய புக்கு ஜெராக்ஸ் இப்போயே கொடுத்துருவோம். ஓகே 14 ஒர்க்கிங் டேஸ். 14 ஒர்க்கிங் டேஸ் கழிச்சு ஓகே 14 ஒர்க்கிங் டேஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆர்சி புக் வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய ஒரிஜினலும் புது ஒரிஜினலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அமௌண்ட் இஎம்ஐ கட்டி முடிச்சக்கப்புறம் கொடுத்துருவாங்க. இப்போ மாறி என் பேரில் வர்றதும் வந்து பார்த்தா ஜெராக்ஸ் கொடுத்துருவீங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க, பொறுமையாக ஓட்டுங்க. கண்டிப்பாக சேஃப்டி இல்லை சேஃபாக ஓட்டுவோம். பட் ஆக்சிடென்ட் இட் வில் ஹேப்பன் இன் ரெஸ்ட் ட்ராக். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியை வந்து ஃபுல்லாக ஃபைபர் கிட்லாம் கழட்டிட்டு இந்த ஃபைபர் கிட்லாம் கழட்டிட்டு, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம ஒரு ஃபைபர் கிட் ரெடி பண்ணி போடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் செஷனுக்காக. எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க எனக்காக, நீங்களும் எனக்காக. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு வண்டி கூட முக்கியம் இல்லை, நீங்கள் தான் ரொம்ப முக்கியம் மக்கள். இல்லை நானும் முக்கியம், பைக்கும் முக்கியம். ஆனாலும் நம்ம வந்து பைக் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ காசு வந்து இப்போ தரோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே வாரத்தில் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ஏதாவது இப்போ பாருங்களேன் ஸ்பைன் ஃப்ராக்சர் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வலி நிற்கவே மாட்டேங்குது. என்ன ஒரு 3-4 வருஷம் இருக்குமா? 2 வருஷம் இருக்கும். இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆகிடும். பார்த்து பத்திரம் ப்ரோ, சேஃப்டி மஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நல்லபடியாக இருக்கட்டும். ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். வாங்க போகலாம் வாங்க. அண்ணா போயிட்டு வரேண்ணே. மாதம் கரெக்டாக கொடுத்துருவேன். ஆள்லாம் தூக்கிட்டாதீங்க வண்டியை. எடுத்துகிட்டு வா, உனக்கு 900 கொஞ்சம் காசு கம்மி எடுத்துறேன்னா ஓகேன்றோம். நான் சொல்கிறேன் இஎம்ஐ கரெக்டாக கட்டிடுவேன். தூக்குறதுக்கு ஏதாவது பசங்களை அனுப்பிடாதீங்கண்ணே. இல்லை சைக்கோ கிட்ட 900 கொஞ்சம் கம்மி பண்ணி தரனாலே கொடுத்துருவோம். எடுத்துகிட்டு வந்து ஆமாவா தம்பிங்களா? பார்த்து பத்திரம்ப்பா, சேஃபாக இருங்க. ஏண்டா இங்கே வாங்க. 30,000 ரூபாய் இஎம்ஐ. எதுக்கு? சியாஸ் காருக்கு. இன்னும் ஸ்டேஷனில் தான் இருக்குது. டான்னு போயிடும் காசு. ஏதாவது பண்ணி எப்படியாவது கொடுத்துருவோம். நல்ல உள்ள ஊருக்கே தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். நான் சொல்கிறதுக்கு வார்த்தை இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஸோ டிடிஎஃப் கிளம்பி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப்பை பார்த்தோம். ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து நான் என் வீடியோஸ் பார்க்குறீங்க? கொரோனாக்கு முன்னாடிலேருந்து பார்த்துட்டு கொரோனாக்கு முன்னாடிலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஸ்டரே ஒரு தான். நைட்டு ஆஃபீஸ் முடிச்சு 8 o'clock வந்தோன்னா 8 to 9 வரைக்கும் 10 வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு தான், கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். இவர் பார்த்து நம்ம மோட்டிவேஷன் ஆகி பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு சமாளிக்கிறாரு, நம்ம லைஃப்பில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மனசு தேர்த்திப்போம்.
அண்ணனை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கண்டிப்பாண்ணா மீட் பண்ணுவோம் ஒன்ஸ் அகேன். லவ் யூ ஸோ மச்ண்ணா. ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ணா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறேண்ணா. ரொம்ப நாளாக பார்த்துருக்கோம் அம்மாவை எல்லாரும் ஃபேமிலி மாதிரி நம்ம. ஆமாண்ணா நம்ம ஃபேமிலி தானேண்ணா. நீங்கள் ஃபேமிலியாக இல்லைனாவும் நான் நினச்சிட்டு இருப்பேன். அடாடா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம்? ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் நீ அடிச்சிருக்க முடியுமா? இப்போது நம்ம ரேஸ் ட்ராக்குக்காக பைக் வாங்கிட்டேன்னா, நம்ம ரேஸ் ட்ராக்லாம் ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, இப்போ அதுக்காக பைக் வாங்கிட்டேன். R3 300cc செக்மெண்ட்டோட 2027 2028 நேஷனல் சாம்பியன்ஷிப் போகலான்னு. அது போக கொஞ்சம் அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணலாம், விவசாயம் பண்ணலான்னு. ஏன்னா இப்போ நமக்கு விவசாயம் பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் கடைசியில் போய் உட்காந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது, இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லினா. படம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. தெரியும் IPL தெரியும். அது பார்த்து நீங்கள் அம்பத்தூரில் பார்த்தீங்களா? ஆமாண்ணா. அந்த பேனர் வச்சு பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்பாவோட ரொம்ப ஃபேன், பெரிய ஃபேன். தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. அப்பா உங்கள் பெரிய ஃபேன், அம்மா ஃபேனு. உங்கள் அப்பாவாண்ணா? உங்கள் அப்பா. ஐயோ உங்களை பற்றி தான் பேசிட்டு இருப்பாரு. நன்றி நன்றி நன்றிண்ணா. ஸ்டேஜ் பால் எப்படி இருக்காரு, சின்ன வயசுலேயே பாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்பாட்ட பேசுவாங்க. கண்டிப்பாக நான் ஒரு நாள் நம்பர் தட்டுங்க வந்து. நீங்கள் உங்களுக்கு நம்பர் தாங்கண்ணா. நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி இருக்கோங்க. இன்னொரு 2 நாளைக்கு டிஃப்னா இப்படி தான் இருப்பேன். அந்த ஒரு ஹாப்பினஸ், ஐயோ எந்த அளவுக்கு ஹாப்பினஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ எல்லா பைக் லவர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே எப்படிப்பட்ட டேன்னு சொல்லி தெரியும். செம்ம ஹாப்பிங்க. ஸோ TTF இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரேமை காட்டவா? டன்டோய் டொன்டோய் கவாசகி Z900 R3 அண்ட் அவர் ஜாவிஸ். இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ஹைபஸாக வரும். அண்ட் வந்து நம்ம வீடியோவை நம்ம R3யோட முன்னாடி ஓனர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரோ எனக்கு நல்லாவே தெரியும் அவர் ஆஸ் அ பைக் லவராக நீங்கள் எவ்வளோ வந்து பார்த்துட்டிங்கன்னா R3யை வந்து லவ் பண்ணியிருப்பீங்க. நார்மலாகவே எல்லாருக்குமே R3 பிடிக்குங்க. R3 பிடிக்காதுன்னு சொல்லி யாருமே நான் பார்த்தது கிடையாது, கண்டிப்பாக இருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தரமான வண்டி. இந்த வண்டியோட ரேட்டு பிடிக்காதுன்னு வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துப்பேன். அதனால் அதுவும் தான் மெயின் ரீசன். வண்டியோட விலை வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக இருந்ததுனால தான் நம்ம வாங்கலை. இப்போ வந்து பார்த்தா Yamaha அஃபிஷியலாகவே வந்து பார்த்தா லேட்டஸ்ட் மாடலில் விட்டாங்க, அதுவும் பயங்கர ஹெவியாக தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் விலை கம்மி பண்ணதுனால தான் எல்லா வண்டியோட விலையும் கம்மியாச்சு. அது போக வந்து பார்த்தா நமக்கு நம்ம செல்வி மோட்டார்ஸ் கிடைச்சாங்க, கான்டாக்ட் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பசங்க நமக்காக ரொம்ப ஒர்த்தான ஒரு விலையில் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம ஹாப்பி. அண்ட் வந்து பிரதர் நான் கண்டிப்பாக, அதாவது நம்ம பழைய ஓனர்கிட்ட சொல்கிறேன், பிரதர் கவலைப்படாதீங்க, உங்களோட லவ்வை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன், கண்டிப்பாக ரேஸ் ட்ராக்லலாம் கிராஷஸ் ஆகும். என்ன கிராஷஸ் ஆனாலுமே நான் வந்து பார்த்தா மறுபடியும் பயங்கரமாக ரெடி பண்ணிவிடுவேன். அண்ட் TTF இது வரைக்கும் நம்ம எடுத்த எல்லா பைக் டெலிவரியும் பைக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிட்டு தான் வந்திருப்பேன். பட் இன்றைக்கி நான் ஓட்டிட்டு வரல. ஈவன் தோ வேறு ஸ்டேட்டில் போய் டெலிவரி எடுத்த பைக்ஸை கூட வந்து பார்த்தா நம்ம ஓட்டிட்டு தான் வந்திருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த டோவிங் வெஹிக்கிளில் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணதே கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு பெரிய ட்ரக்கில் அனுப்பிச்சி விட்றது, அந்த மாதிரி கண்டெய்னரில் அனுப்பிச்சி விட்றது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணது கிடையாது. ஓட்டிகிட்டே தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டிகிட்டு வரல. சீக்கிரமாக வந்து பார்த்தா வண்டி ஓட்டுற வீடியோவும் உங்களுக்கு தரேங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாடிஃபை பண்ணலான்ட்டு இருக்கேன். ரேஸ் ட்ராக்குக்கு எந்த மாதிரியெல்லாம் மாடிஃபை பண்ணிட்டோன்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா TTF நீங்கள் மோட்டோ விலாகிங் பார்க்க போகிறீங்க. இன்னொரு பைக் டெலிவரி இருக்குது, மோட்டோ விலாகிங் இருக்குது, மோட்டோ விலாகிங் ரைடு இருக்குது, அடுத்த ரைடு. ஸோ ஓகே TTF வந்து நம்ம விலாகை தெரியும் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி இருக்கோங்க. தடவை பிடிக்கிற இல்லை வேகமாக போன சேஃப் போங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட மாட்டே இருக்காதீங்க. பை TTF லவ் யூ ஸ்லார்ஸ் பார்த்து பார்த்துமாங்க, சேஃப் பாருங்கள். லவ் யூ ஸோ மச்சுங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் பார்த்துட்டு போயிடுங்க TTF. 2 Yamaha. ஆஹா, Yamaha ப்ராடக்ட்னா Yamaha ப்ராடக்ட் தான். இவ்வளோ லவ் பண்ண வச்சுட்டாங்கல்ல நம்மளை. R15 V3 சரியான பைக், தரமான பைக். நம்ம கரெக்டான டெசிஷன் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி என்னை எப்போவுமே நினைக்க வைக்கக்கூடிய R15 V3. ஸோ R3யும் அதே மாதிரி இருக்குங்க, கன்ஃபார்முங்க. R3யும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம எடுத்ததுலேயே ரொம்ப ஒர்த்தான வண்டி, கண்டிப்பாக நம்மளை நினைக்க வைக்கும். ஓகேங்க, பாய், லவ் யூ ஸோ மச்.